என்னை விட எத்தனை பேர் தகுதியாக என்ன மட்டும் தேடி வந்ததே. கையை உயர்த்தி நான் என்ன பண்ண போறேன்? I'm going to ask the flautist, the flute வாசிக்கிறவர் அப்படி மெலடி வாசிக்க சொல்ல போறேன். நான் பாட போல. கையை உயர்த்தி கண்ணை மூடி. அது சிலருக்கு அழ வரும், சிலருக்கு முழங்கால் போடணும்னு தோணலாம், சிலருக்கு சாஷ்டாங்கமா விழ தோணலாம். சார், அவர் கிரேஸை உணர்ந்தவங்களால சும்மா இருக்க முடியாது. One more time. Keep playing. God is ministering. இப்பவே ஹீலிங்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதோரா ஷீரா பிரச்சே. ஓயே. சமனாரி பிரச்சே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. அவர் கிருபைக்கு முன்னால நீங்க கண்ணீர் வடிக்கலாம். அவர் உங்க ஹார்ட்ட திறங்க. அவர் முன்னால எனக்கா இத்தனை கிருபை, எனக்கா என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்தோம். உரத்த சத்தத்தோட உங்க கிருபை உங்க நிலத்தை போல மறக்கப்பட்டவண்ணா, அறுவடை காணாமல் தனிந்து போனவண்ணா. ஒரு காலத்துல பயனற்ற நிலமா இருந்தோமே, சமையலை ಕೆಲಸ ಬಾರದವರಾಗಿ எனக்கு எழுப்புதல் வருமா, இனி ஆண்டவர் பயன்படுத்துவாரா, இனி
தருவாரான்னு எத்தனை நாள் கேட்டிருக்கோம். ನನ್ನೆಲ್ಲ ಮೇಲಕ್ಕೆತ್ತುತ್ತಾರೆ, ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. அறுவடை காணாமல் தனிந்து போனவன் தரிசான எண்ணில் தரிசனத்தை. இந்த லைனை நான் மறுபடியும் பாடுறேன். இது யாரெல்லாம் உண்மைன்னு சொல்றீங்களோ அவங்க மட்டும் உங்க வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன? தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவர். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு, அநேக தரிசான இடத்துல நிலத்துல அவர் இன்னைக்கு ஒரு விதைப்பை செய்ய போறாரு. உனக்குள் அறுவடை இன்றைக்கு துவங்கும். இன்றைக்கு உனக்குள்ள அறுவடை. சொல்லுங்க, தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. கிருபை உங்க கிருபை உங்க தூக்கி சுமக்கு. உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை என்னை கடைசி ஒரு முறை என்னை விட எத்தனை பேர்